திருவழிபாடு ஆண்டின் திருவருகை காலம் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவன் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலி மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்றும் மெரிப்பாவிலும் பால நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமூற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். பாசுரம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது, இருள் ஒளியை இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக, பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக, வழுக்கும் தீமையை ஒழித்திடவே. விழுமிய புத்தொளி விடிந்ததுவே, கடனை கொடையாய் கொடுத்திடவே. கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க, பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியார்க்கும் தெற்றென ஆகும் காலமெல்லாம். ஆமீன். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? உம் ஒளியை வீசியருளும், உண்மையை காட்டியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் அகமகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளே, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளர் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையிலிருந்து அவர் என்னை அரித்தருகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார்.
காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரல் இடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனங்கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ் பாக்களை வாழ்நாள் எல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. இறைவா, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பளுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. எங்கள் குற்றங்களை நீர் போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தில், உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களைக் கண்டு அஞ்சுவர். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளோரை கலிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. மக்களுக்கு அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் பயிரை ஆசீர்வதித்தீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொளிக்கின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகளில் மந்தைகள் நிரம்பி வழிகின்றன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். பூ உலகம் நொறுங்கி சிதறுகின்றது, நில உலகம் பிளந்து விரிகின்றது, மண்ணுலகம் அதிர்ந்து நடுங்குகின்றது. குடி வெறியரைப் போல் மண்ணுலகம் தள்ளாடுகின்றது.
குடிசை போல் அது இடம்பெயர்ந்து செல்கின்றது. அதன் குற்றப்பழி பார சுமையாய் அதை அழுத்துகின்றது. அது வீழ்ச்சியடையும், இனி ஒருபோதும் எழாது. அந்நாளில் ஆண்டவர் வானத்தில் வான் படைகளையும் நில உலகில் நில உலக மன்னர்களையும் தண்டிப்பார். கைதிகளாய் அவர்கள் படுகொலியில் ஒன்று திரட்டப்படுவார்கள். சிறைக்கூடத்தில் அடைக்கப்படுவார்கள். நாள் பல சென்ற பின் தண்டிக்கப்படுவார்கள். நிலா நாணமூர்வாள், கதிரவன் வெட்கமடையான். ஏனெனில் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் அரசாள்வார். அவர்களின் பெரியோர் முன்னிலையில் அவர் தம் மாட்சி வெளிப்படும். ஆண்டவரே, நீரே என் கடவுள். நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன். உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஏனெனில் நீர் நகரத்தை கற்குவியலாக்கினீர். அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாளையடைய செய்தீர். அயல் நாட்டினரின் கோட்டை அது இனி நகராய் இராது, என்றுமே கட்டி எழுப்பப்படாது. ஆதலால் வலிமை மிகு மக்களினம் உம்மை பெருமைப்படுத்தும். முரடான வேற்றின நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர். ஏழைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர். வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயல் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றன. ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர் சுவரை மோதி தாக்கும். பெரும் புயல் போலும் வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீ அடக்கி செல்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை பற்றிய கொள்கை திரட்டு. பயண திருச்சபையின் நிறைவு கால இயல்பு. திருச்சபையில் இணைய கிறிஸ்து இயேசுவில் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில்தான் இறைவனின் அருளால் புனிதமடைகிறோம் என்று அனைத்தையும் புனிதாக்கும் காலம் வருகிறதோ என்று மனிதனோடு நெருங்கிய பிணைக்கப்பட்டு அவன் வழியே தன் குறிக்கோளை அடையும் அனைத்துலகும் மக்களினத்தோடு கிறிஸ்துவுக்குள் நிறைவுற புதுப்பிக்க பெறுகிறதோ அன்று விண்ணுலக மாட்சியில் மட்டுமே இத்திருச்சபை முழுமை பெறும். கிறிஸ்து உலகிலிருந்து உயர்த்த பெற்ற பின் அனைவரையும் தம்பால் ஈர்த்து கொண்டார். இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்து உயிரளிக்கும் தம் ஆவியானவரை சீடர்களுக்கு அனுப்பினார். இவர் வழியாகவே திருச்சபையாகிய தமது உடலை கிறிஸ்து அனைவருக்கும் மீட்பின் அருள் அடையாளமாக நிறுவினார். மனிதர்களை திருச்சபைக்கு கொணரவும் அதன் மூலம் அவர்களை தம்மோடு நெருங்கி இணைக்கவும் அவர்களுக்கு தமது உடலையும் இரத்தத்தையும் ஊட்டுவதன் மூலம் தம் ஆட்சி நிறைவாழ்வில் அவர்கள் பங்கு பெற செய்யவும் தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்த வண்ணம் உலகிலே தொடர்ந்து செயல்புரிகின்றார். எனவே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாக்களிக்கப்பட்ட இந்த சீரமைப்பு கிறிஸ்துவில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தூய ஆவியின் வரவால் இது வளர்ச்சியுறுகிறது. இவர் வழியாக திருச்சபையிலே தொடர்ந்து நிகழ்கின்றது. உலகில் தந்தை நம்மிடம் ஒப்படைத்த அலுவலை வருங்கால நன்மைகளின் நம்பிக்கையோடு இறுதி வரை நிறைவேற்றி நமது மீட்பிற்காக நாம் உழைக்கும் பொழுது இத்திருச்சபையிலே நாம் வையக வாழ்வின் பொருளையும் விசுவாசம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே இறுதி காலம் நம்மில் ஏற்கனவே வந்துவிட்டது. உலகு மறுமலர்ச்சி அடையும் என மாற்ற முடியாத முறையிலே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இம்மறுமலர்ச்சி உலகிலே ஒரு விதத்தில் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. ஏனெனில் நிறைவற்றதானாலும் உண்மையான புனிதத்தால் இவ்வுலகிலேயே திருச்சபை அணி செய்ய பெற்றிருக்கிறது. நீதி குடிகொள்ளும் புதிய வானமும் புதிய வையமும் வரும் வரை பயண திருச்சபை இக்காலத்திற்குரிய தன் அருள் அடையாளங்களாலும் நிறுவனங்களாலும் கடந்து செல்லும் இவ்வுலகில் தோற்றத்தையே பெற்றிருக்கிறது. இந்நாள் வரை பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றனவும் கடவுளுடைய பிள்ளைகள் வெளிப்பட வேண்டுமென்று ஏக்கத்தோடு எதிர்நோக்கி
இருக்கிறனவுமான படைப்புகளோடு தான் திருச்சபை வாழ்கின்றது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை பற்றிய மறைகொள்கை திரட்டு. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். சீயோன் மகளே, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரி, இதோ நான் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். சீயோன் மகளே, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரி, இதோ நான் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சீயோன் மகளே, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரி, இதோ நான் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். சீயோன் மகளே, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரி, இதோ நான் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுகள். பயத்தினாலும் பேராசையினாலும் பிளவுபட்டிருக்கும் உலகிற்கு மீட்பர் வரவேண்டுமென்று திருச்சபை மீண்டும் மீண்டும் அழைக்கிறது. ஆண்டவராக இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். எங்கள் இதயங்கள் ஏமாற்றமுறாது நிறைவு காண்பனவாக அவற்றை நெறிப்படுத்தும். ஆண்டவராக இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். பிறருக்கு உமது மீட்பின் வல்லமையை நாங்கள் எடுத்துரைப்போமாக. மீட்பின் பாதையிலிருந்து விலகாதிருக்க செய்தருளும். ஆண்டவராக இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். ஆண்டவரே, உமது வருகையின் அருளால் இவ்வுலகம் நிரம்பி வழிவதாக. நாங்கள் உமது மகிழ்ச்சியின் நிறைவில் திளைப்போமாக. ஆண்டவராக இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். இவ்வுலகிலேயே நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ்வோமாக. எதிர்கால நம்பிக்கையால் எங்கள் வாழ்வை உருமாற்றி அருளும். ஆண்டவராக இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. வாழ்வளிக்கும் கடவுளே, உலகின் எல்லா எல்லைகளும் உமது மீட்பை கண்டுள்ளன. மாட்சிமிக்க அந்த மீட்பின் பிறப்பை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க கனிவுடன் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.